புவனா, ரிஷி உனக்கு எப்படி சித்தியை தெரியும்? மோனிகா, ரிஷியோட கிளாஸ்மேட் தான். பதில் அவளே சொன்னாள். அபி திரும்பி கவிதாவை பார்த்தான். கவிதா தலை குனிந்தாள். கவிதா, உனக்கு ரிஷியை தெரியுமா? என்ன சொல்கிறாள் பார்க்கலாம் என்று நினைத்து கேட்டான். கவிதா, பாவி பாவி, இதை கேட்கத்தான் வாய் திறப்பியா? கிளாஸ்மேட் தான். ரிஷி நிமிர்ந்து பார்த்தான். வேற எதுவும் இல்லையா என்று நினைத்தான். மோனிகா, அப்போ உங்களுக்கு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்குமே. கவிதா கோபத்தில் கொதித்தாள். நான் காலேஜ் போனது படிக்க. கிளாஸ்மேட் எல்லோரையும் ஒவ்வொருத்தராக பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இருக்கலை. ஒருவேளை படிக்கிற காலேஜில் இருக்கிறவங்கள எல்லோரையும் புரிஞ்சுக்கிட்டு பத்தாமல் பக்கத்து காலேஜில் இருக்கிறவங்கள தேடி பிடிச்சி புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறதால உனக்கு குழப்பமாக இருக்கும் போல. ஆனந்த், ஆமாம், கவி சொல்லுறது தான் சரி. படிக்க போனால் படிக்கிறத மட்டும் பார்க்கணும் என்று சொல்லவும் மோனிக்கு இன்னும் கோபம் ஏறியது. மனதில் கருதிக்கொண்டு, உன்னை நான் அவமானப்படுத்தாமல் விடமாட்டேன். மோனி கண்ணீருடன், ஏன் அக்கா என்னை கேவலப்படுத்துகிற? நான் என்ன உன்னோட காதலனை பறிச்சுக்கிட்டேனா? கவி எதிர்கேள்வி கேட்டாள். ஏன், நீ அப்படிப்பட்டவளா? மோனி, அக்காவுக்கு என்னை பார்த்தா பிடிக்காது. அதனால் என்னை இப்படித்தான் பேசுவா. கண்ணீர் விட்டாலும் கவிதாவை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டாள். கோபத்தை வெளியே காட்டாமல் மனதில் அடக்கி கொண்டாள். கோகுல் சீறினான். என்னோட மருமகளை பற்றி பேச இங்கே யாருக்கும் தகுதி இல்லை. இத்தனை பேர் இருக்கும், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டே போனால் என்ன அர்த்தம்? எங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? அபி டேபிள் மேல் தட்டி, யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியும். கவிதாவிடம் திரும்பி போகலாம். கவி, இன்னும் நீங்கள் சாப்பிடவே இல்லை. அபி போலாம் கத்தினான். அங்கிருந்தவர்கள் அனைவரும் நடுங்கினர். கவி கண்ணில் கண்ணீர் வழிந்தது. அபியின் நாற்காலியை தள்ளி கொண்டு ரூம் நோக்கி சென்றவளை வீட்டுக்கு போகலாம் என்றான். ஆனந்த் அபி அருகே சென்று, அபி இருந்துட்டு போகலாம். அபி கவியின் கை நாற்காலியை பிடித்து கொண்டிருந்ததை தட்டிவிட்டு அவனே நகர்ந்து சென்றான். அங்கே அழுது கொண்டிருந்த கவிதாவை அணைத்து கொண்டு அவன் கொஞ்சம் அப்படித்தான். அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் கெஞ்சினார். கவிதா கண்ணீரை துடைத்து கொண்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்பா. ஆனந்த் ஃபோன் பண்ணு என்று சொல்ல தலையாட்டி கொண்டே அபியை பிடிக்க ஓடினாள். இங்கே நடந்ததில் கொஞ்சம் சந்தோஷப்பட்டது மோனிகா தான். எப்படியோ நினச்ச மாதிரி கவிதாவை அழ வைத்தாகிவிட்டது. இது உனக்கு இன்னும் ஸ்பெஷல் வைத்தியம் வச்சிருக்கிறேன் என்று கருதினாள். ஆனந்த் சாப்பிட்டு டேபிள் அருகே வந்து, இனி இங்கே யாரும் கவிதாவை பற்றி பேசக்கூடாது. மோனியை பார்த்து, நீ அப்போ கவிதாவை பற்றி பேசினப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ரிஷி புரியாமல் தாத்தாவை பார்த்தான். மோனி கவியை என்ன பேசினாள்? அங்கு அவர்கள் வீட்டில் நடந்தது போல ஏதேனும் நடந்திருக்குமோ? மோனி குழந்தையை சாக்கு வச்சு தன்னை ஆட்டி படைப்பது போல நினைத்தான். கோகுல், என்ன அந்த நொண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் என்னோட மருமகளை குறை சொல்லுவீங்களா? அவள் வயிற்றுல நம்ம குடும்ப வாரிசு வளருது. அவளை குற்றம் சொல்வதை நான் என்னாலும் அனுமதிக்க மாட்டேன். இப்போ என்னோட மருமகள் கண் கலங்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஆனந்த், யாரை பார்த்து நொண்டின்னு சொல்லற? அவன் உனக்கு தம்பி. அந்த பொறப்புக்கு ஒரு கருணை இல்லையா? கோகுல், பின்ன 6 வருஷமாக வீல் சேரில் உட்கார்ந்து இருக்கவனை என்னென்னு சொல்ல முடியும்? ஆனந்த், அவன் வீல் சேரில் உட்கார்ந்ததுக்கு யார் காரணம்னு இன்வெஸ்டிகேட் பண்ணா சொன்னால் என்னாகும் தெரியுமா? கோகுல் அதிர்ச்சியுடன் பேச்சை மாற்றினான். எப்போ அவன் இந்த வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லாமல் போயிடுது. மோனி, அட இது புதுசாக இருக்கே, 2 கிழவனும் அடிச்சுக்கிறது நல்லா இருக்கு. ஆனந்த், இந்த வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் என்னை எதிர்த்து பேச யாரும் துணியக்கூடாது. அப்புறம் விளைவுகள் விபரீதமாக ஆயிடும். அதை கேட்ட கோகுல் பயந்து அடங்கி தலை கவிழ்ந்து அமைதியாக சாப்பிடும் வேலையை பார்த்தான். புவனா ஓடி வந்து, மாமா, உங்களை யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஆனந்த் வேண்டாம் என்று தட்டிவிட்டார். அவர் அறையை நோக்கி சென்றார்.
ரிஷி மனதில் கவிதா அபிக்கு பரிமாறியது கண்முன்னே வந்தது. வேறு எந்த விவாதத்திலும் நாட்டமில்லாமல், மோனி சாப்பிட்டு சொல்லு, உன்னை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் என்று எழுந்து கை கழுவி அவன் அறைக்கு சென்றான். இந்திரா என்ன நடந்தது என்று புரியாமல் சித்தப்பா கோபித்து கொண்டது மட்டும் நினைத்து அழுதாள். புவனா, உனக்கு என்னடி, சாப்பிடு. இந்திரா, சித்தப்பா இருந்தா என்னோட பர்த்டேக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுப்பார். அவரை நீங்க எல்லாரும் சேர்ந்து அனுப்பிட்டீங்களே. புவனா, எல்லோருக்கும் ஒரு கவலைன்னா உனக்கு ஒரு கவலை. சாப்பிட்றதுன்னா சாப்பிடு, இல்லைன்னா போய் தூங்கு என்று சொல்லி அவள் சாப்பிட உட்கார்ந்தாள். புவனா மோனியை பார்த்து, மோனி, சும்மா தேவையில்லாமல் அழாத. ரிஷிக்கும் கவிதாவுக்கும் என்ன சம்பந்தம்னு இப்போ சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது குடும்பம். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இனி குடும்பம் சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும். தேவையில்லாததை பேசிக்கிட்டு நிம்மதியை கெடுத்துக்க கூடாது. அமைதியா சந்தோஷமா நல்லா சாப்பிடு. அதுதான் என்னோட பேர குழந்தைக்கு நல்லது. மோனிகா அமைதியாக தலையாட்டி சாப்பிட்டு ரிஷியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றாள். வழியில் ரிஷியின் மனதில் விஷத்தை விதைக்க ஆரம்பித்தாள். அவ எதுக்கு உங்க சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ரிஷி, மோனி, ஒருவேளை நம்மளை பழிவாங்க இருக்குமோ? இல்லை உங்க சித்தப்பாவை ஏமாத்தி பணம் பண்ண இருக்குமோ? ரிஷி, என்ன சொல்ல வர? மோனி, நம்மை பழிவாங்க நம்ம குடும்பத்தில் வந்து, அதுவும் உங்களுக்கு சித்தியா வந்து, உங்கள் சித்தப்பா மூலமாக தாத்தா கிட்டேருந்து நம்ம ஒதுக்கி வைத்து நம்மை கொடுமைப்படுத்தி, அப்புறம் உங்கள் சித்தப்பா கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கிட்டு அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டா, ஏற்கனவே மனசொடைஞ்சு போன மனுஷன் மறுபடி இவளோட நடவடிக்கையில் உடைஞ்சு போயிட்டா மறுபடியும் அவர் நல்லபடியாக நடமாடுறதே கஷ்டம். உங்கள் குடும்பமே உடைஞ்சு போயிடும். அபி காரில் ஏறிக்கொண்டு கவிதாவை பக்கத்தில் இருத்தி கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். வழியில் ஒரு ஹோட்டலில் நிறுத்த சொல்லி விவேக்கை பார்சல் வாங்கி வர சொன்னான். கவிதா பயத்தில் அழுது கொண்டே இருந்தாள். ரிஷியை பற்றி சொன்னால் தவறாக நினைப்பாரோ? என்னை வெறுத்திடுவாரோ? இவர்கிட்டே மறைக்க முடியுமா? இல்லை, இதுக்கு மேலே மறைக்கக்கூடாது. அப்புறம் இவர் தப்பா நினைக்க அதுவே காரணமாகிவிடும். இன்னைக்கு சொல்லிடுறது தான் நல்லது என்று முடிவெடுத்து கொண்டாள். விவேக் வந்ததும் இவர்களை வீட்டில் விட்டு கிளம்பினான். வாங்கிய பார்சலை டேபிள் மேல் வைத்துவிட்டு கிளம்பினான். அபி தன்னுடைய சக்கர நாற்காலியை உருட்டி கொண்டு அவன் அறைக்கு நகர பின்னாலே சென்ற கவிதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவன் முன்னால் நின்றாள். என்னவென்ற கேள்வியுடன் அவளை பார்த்தான். கவி, என்னை பற்றி நான் சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அபி, சொல்லு. கவி, ரிஷி என்னோட ஸ்கூல்லேருந்து கூட படித்தான். அவனை 6 வருஷமாக காதலிச்சேன். நிறுத்தினாள். இப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது ஃபேர்வெல் டே அப்போ கொஞ்சம் கேர்ள்ஸ் சேர்ந்து ஹோட்டல் போனோம். அப்போது எல்லோரும் ட்ரிங்க் பண்ணினோம். ஆனால் எனக்கு மட்டும் என்னாச்சு தெரியலை. காலையில் அதே ஹோட்டல் ரூமில் இருந்தேன், உடம்பில் துணி இல்லாமல். என்ன நடந்ததுன்னு என்னால் நினைவுபடுத்தி கொள்ள முடியலை. ஆனால் அன்னைக்கே நானும் ஒரு வயசான ஒரு ஆளும் ஒன்றா இருந்ததா ஃபோட்டோஸ் காலேஜ் சைட்டில் லீக் ஆச்சு. ஏதேதோ கதை கட்டினாங்க. நியூஸ் பேப்பரில் எல்லாம் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் பொண்ணு செய்த வேலைன்னு நியூஸ் வந்துடுச்சு. காலேஜில் பிரின்சிபல் என்கிட்ட எந்த விவரமும் கேட்காம காலேஜ் விட்டு நீக்கிட்டாங்க. கடைசி செமஸ்டர் என்னோட நேம் எக்ஸாமுக்கு லாகின் ஆயிட்டதால் செமஸ்டர் மட்டும் எழுத அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் பரீட்சை ஹாலில் பலர் பரீட்சை எழுதுவதை விட என்னை கேலி செய்வதை ரொம்ப விரும்பி செய்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரே நாளில் என்னை விட்டு விலகிட்டாங்க. அப்புறம் என்னோட சர்டிஃபிகேட் வாங்க ரொம்ப சிரமப்பட்டு வாங்கினேன். ஆனால் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ரிஷி என்கிட்ட பேசுகிறத தவிர்த்துட்டான். என்னோட அப்பா என்னை விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அம்மா என்னை நம்ப தயாராக இல்லை.
நான் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு ரிஷி கிட்ட பேச போனேன். அவனோ நான் சொல்ல வரதை காதில் கூட வாங்காமல் முதல் கேள்வியே நான் ஊருக்கு போயிட்டு வருவதற்குள் இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்டான். அப்பதான் எனக்கு தோணுச்சு, இத்தனை எனக்கு நடந்தும் என்னை புரிந்து கொள்ள என்மேல் நம்பிக்கை கொள்ள யாரும் இல்லைன்னு. அவன் என்னுடைய பக்க விவரங்களை கேட்க விரும்பலைன்னு தெரிஞ்சு நான் விலகிட்டேன். நான் மறுபடியும் யார்கிட்டையும் மண்டையிட்டு என்னை நம்ப சொல்லி கெஞ்ச தயாரா இல்லை. ஆனா இப்போ அப்படி இல்லை. எந்த நிமிஷம் நம்ம உறவை கடைசி வரை தொடரணும்னு நீங்க சொன்னீங்களோ அப்பவே நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். யாரோ எப்படியோ சொல்லட்டும், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் சொல்லுங்க, நடந்த பிரச்சனையில் என்னோட தப்பு ஏதாவது இருக்கா? மனசுக்குள்ள மலை மாதிரி ஒரு நம்பிக்கை, நீங்கள் என்னை நம்புவீங்கன்னு. நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறேன். நான் கரைப்பட்டவதான். பரிசுத்தமாக என்னை உங்களுக்கு கொடுக்க முடியலை. அந்த குற்ற உணர்ச்சியோட உங்களை விட்டு விலகி போயிடுறேன் என்று அவன் முன்னே மண்டியிட்டு அழுதாள். அபி அவளை விட்டு விலகிச் சென்றான். கவிதா அதிர்ந்து கால்களை மடித்து தலையை முட்டியில் சாய்த்து உட்கார்ந்து குலுங்கிக் கொண்டிருந்தாள். உடை மாற்றி வந்த அபி தட்டில் உணவை எடுத்து கொண்டு அவள் அருகே வந்து சாப்பிட்டான். தன்னருகே நிழலாடுவதை பார்த்து கவிதா நிமிர்ந்தாள். அபி சாப்பிட்டு கொண்டே, நான் எதுக்கு கோவமா இருக்கேன்னு உனக்கு தெரியல. கவிதா தலை கவிழ்ந்து தலையாட்டினாள். அபி, உன்மேல் இருக்கிற தப்பு என்னன்னு யோசிச்சு சரி பண்ணிட்டு வா, மற்றவைகளை பேசலாம். கவிதா, இப்போ என்னை வெளியே துரத்த போறீங்களா? அபி, இல்லை, யோசி, உன்னுடைய தப்பு என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும். கவிதா, அப்பா கூட பேசினதா? அபி, அது அவரோட உரிமை. அப்பா கொடுத்த செயின் வாங்கிக்கிட்டதா? அபி, அது என்னோட வீட்டில் உன்னோட உரிமை. பாட்டு பாடினதா? அபி, அது அப்பாவோட எல்லோரோட விருப்பம். மோனிகா கிட்ட பேசினதா? அபி, நீ அப்படி பேசினால உன்னை பெருமையாக நினைக்கிறேன். சும்மா குட்ட குனியக்கூடாது. ரிஷி விஷயமா? அபி, அது உன்னோட கடந்த காலம். அதை சொல்லி காட்டும் அளவுக்கு கேவலமானவன் நான் இல்லை. இவ்வளவுதான் நான் பயந்துட்டு இருந்த விஷயம். வேறு என்ன விஷயமும் நம்மை பிரிக்காதுன்னு முழுசா நம்புறேன். நீங்களே சொல்லுங்க. அபி, நானா சொன்னா உனக்கு தண்டனை 2 மடங்காகும். அடிப்பீங்களா? அபி, சொல்ல முடியாது. என்னோட மூட் எப்படியோ அப்படி. காலேஜில் நடந்த விஷயமா? அபி, உனக்கே தெரியாமல் திட்டமிட்டு உன்னை யாரோ சதி வலையில் சிக்க வச்சிருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை உனக்கு செய்தவர்களை பழி வாங்காமல் விடமாட்டேன் என்றதும் மனதில் குளிர்ந்து போனாள். பெரிய மூச்சை ஒன்றை விட்டு கண்களை மூடி, சரி, உங்க 2 மடங்கு தண்டனையை ஏற்றுக்கிறேன். அபி சிரித்து கொண்டே, உங்க அம்மா கிட்ட என்னை விட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன இல்லை? இதை முழுவதும் எதிர்பார்க்காதவன் சட்டென்று எழுந்து நின்றான். அவனை அப்படியே கடித்து குதறணும் போல இருந்தது. தன்னுடன் இப்படியா விளையாடுவான்? கடந்த 2 மணி நேரமா என்னை ரொம்ப அலக்கழிச்சிட்டான். ஈவு இரக்கம் இல்லாத ராட்சசன். வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்காக இவ்வளவு கோவமா? ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன்னு எப்படி தெரிஞ்சுப்பான்? கவி கோவத்தில் அபியை தாண்டி சென்று டேபிள் மேல் இருந்த பதார்த்தங்களை தட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். அபி, இதுக்குத்தான் வார்த்தை தவறுவதுன்னு பேர். தப்பை திருத்திக்கவில்லை. என்ன தண்டனைன்னு கேட்கவே இல்லை. மோசமான பெண். ஆனாலும் என்னை மாதிரி நேர்மையானவர்கள் இந்த உலகில் இல்லை. மனைவினாலே இரக்கம் இல்லாதவர்கள். அவர்கள் குடும்பத்தில் நல்ல இடத்தில் அமர்ந்து கொண்டு கணவரை தினமும் கொடுமைப்படுத்துவார்கள்னு நிறைய பேர் சொல்ல கேட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு நானே என்னோட கண்ணால் பார்க்கிறேன். என்னோட மனைவி ஒரு ராட்சசி என்று புலம்பிக் கொண்டே அவளிடம் சென்று அவனுடைய வீல் சேரை நிறுத்தினான். சப்பாத்தி சாப்பிட்டு கொண்டிருந்தவள் அதை அவன் வாயில் ஊட்டினாள். அபி, என்ன இந்த சப்பாத்தி மட்டும் டேஸ்டாக இருக்கு, என்ன காரணம்? கவிதா தலை கவிழ்ந்து முகம் சிவந்தாள். அபி அவளை ரசித்து அவள் முகத்தில் முன்னால் விழுந்த முடிக்கற்றையை காது மடலில் ஒதுக்கிவிட்டு, அன்னிக்கு சொன்னது தான், உன்னை நான் முழுசா நம்புறேன்.
சாப்பிட்டு தூங்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன் என்று நகர்ந்தவளிடம் சரி ராட்சச மாமா என்றாள். அதைக் கேட்டு சட்டென்று வீல் சேர் விட்டு எழுந்து நடந்து வந்து அவளை தூக்கி டேபிள் மேல் வைத்து, என்ன சொன்ன? கவிதா அந்த செய்கையில் அதிர்ந்தாள். வீல் சேரில் சிறிய உருவமாக தெரிந்த அவன் அவள் முன் மாமலை போல நின்றான். நீங்க உங்க காலு உறையற அபி அவள் தலையை தட்டி தண்ணீர் குடிக்க வைத்தான். அபி, என்னிடம் நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்கு, அதை நேரம் வரும்போது சொல்லறேன். அப்புறம் கவலைப்படாதே, நமக்கு குழந்தை பிறக்கும். உங்க அம்மா சொன்ன விஷயத்தை மூட்டை கட்டி வச்சிட்டு மறுபடியும் அவன் எண்ணம் தன்னுடைய மறு கல்யாணத்தை சுற்றியே இருக்கிறது. அதிர்ச்சியிலிருந்து விலகாதவள் தன்னுடைய முட்டை கண்ணை விரித்து தலையாட்டினாள்.